ஐடி அங்கே தான் இருந்துச்சு. நான் தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு தூரம் நான் தான் வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நிறைய அம்மா வீட்டுக்கு போச்சு. அம்மா வீட்டுக்கு போச்சு. அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனாலும் இங்கே என் வீட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் என் புரியாதான் அங்கே போயிடுச்சு. கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் மாப்பிள்ளை தான் பார்த்து எங்கள் வீட்டில் இருந்த போய் தான் மாப்பிள்ளை தான் பார்த்தோம். பார்த்து கல்யாணத்துக்கு எல்லாம் பேசி கல்யாணம்லாம் பண்ணி வச்சுங்க. ஜோனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். நான் பண்ணேன் ஜோனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆமாம். அப்புறம் இருந்தாங்க கைது கம்பத்தில் அங்கே இருந்தாங்க. கைது கம்பத்தில் இருந்தாங்க. சொன்னாங்க கைது கம்பத்தில் இருந்தாங்கய்யா. இருந்தாங்க அவங்க அப்பா அவங்களோட 5 மாமனார் மாமியார் 5 எல்லாம் ஒரு வீட்டில் இருந்தாங்க. நான் கோட்டேஸ்வரில் போய் பார்த்துட்டு வருவேன். எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்ன நிட்டு பிரிக்க முடியுமா? நம்ம மறக்க முடியாதுமா. அப்போ வந்து அன்னைக்கு கட்டி தெரியுமா? அன்னைக்கு டிராவல் தான் நான் உட்காந்துருந்தேன். நான் கைது அது மகன் மட்டும் தெரியுமா? 10 பூரா நீங்க வீடு விடக்குள்ள என்கிட்ட வந்துடுச்சு. அவன் போயிட்டாரு. போயிடுச்சு. அவங்க அம்மா அப்பா வச்சு தான் பார்த்துட்டு இருந்துச்சு. வீட்டு வேலை செய்ய பேரி கொடுத்துருவாங்க. இப்போ வீட்டு வேலை செஞ்சுட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டாக இருப்பாங்க. அதான் பார்த்துச்சு. நான் போயிட்டாரு வேறு முன்னாடி. அதனால போகிறது கூட நான் எழுதுவேன். இது ரொம்ப தொடர்பாக டைம்ஸு 10 எண்ணெய் வேலைக்கு போச்சு. போயிட்டாங்க. துணியில் வந்து கை காட்டிக்கிட்டு இருந்துச்சுங்க. நம்ம அப்பா போடாத கை காட்டணும் அப்படி இருந்தது. சின்ன சின்ன பிள்ளைங்க சின்ன என்ன இருக்கு ஒன்றும் இல்லை. கோடி நிலவுகள் வரும் அழகே, கோடி கவிதைகள் தரும் பொருளே, கோடி வரமெல்லாமே ஒரு பிள்ளையானதே. சிறு சிறு சிரிப்பெல்லாமே என்னை வாழச் சொல்லுதே. கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக என் உயிரே. நீதானே எனக்கெல்லாமே, நீ என் செல்ல மகனே. கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே. டெக்னஸ் எங்கள் அக்கா, எங்கள் பாசமுள்ள அக்கா, அன்புள்ள அக்கா, எனக்கு மிகவும் பிரியமுள்ள அக்கா. அவங்க இப்போது எங்களிடம் இல்லை. அவங்க இறைவனிடம் சென்று விட்டார். அவங்களோட பிரிவு எங்கள் மனதை விட்டு நீங்காவிட்டாலும் எங்களை அவங்கள மறக்க முடியாது. அவங்க கடந்து வந்த வாழ்க்கை சிரமமான வாழ்க்கையாக இருந்தாலும் அவங்க அதையும் சிரமப்படாமல் கடந்து வந்தாங்க. அதான் அவங்களோட சிறப்பு. அவங்க பாசமுள்ளவங்க, அன்புள்ளவங்க, யார் மனதையும் புண்படுத்த மாட்டாங்க. ஆனால் இப்போது அவங்க இறைவனிடம் சென்று விட்டால் நாங்கள் அவங்களோட ஆத்மா நல்ல முறையில் சென்று விட வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுகிறோம். ஒன்ன நீங்காது என்னோட கால்கள், ஒன்ன கொண்டாட
கதையா நீ பேச வேணும். உலகத்துக்கே கதவடைப்போ நீயும் நானும். கேட்காமலே உனக்குன்னு தர உயிர் இருக்குது. கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக என் உயிரே. நீதானே எனக்கெல்லாமே, என் செல்ல மகனே. கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே. இன்னைக்கு நாளக்கா இவங்க வந்து ரெண்டாவது. இவங்க ஐனிஸ் தான் நாங்கள் கூப்பிடுவோம் எல்லாரும். அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அன்பாகவும் பொறுமையா சாந்தமா தான் பேசுவாங்க. யாருக்குன்னு சண்டையே போட்டதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா என் வீட்டு தேவைகள் எல்லாம் ஆளா வந்துடுவாங்க எல்லா கல்யாணத்துக்கும். குறிப்பா ஞான கல்யாணத்துக்கு வந்து சபா வரைக்கும் எங்களுக்கு வந்து அவங்க எங்க கூட கலந்துக்கிட்டு சந்தோஷமா அந்த கல்யாணத்துல கலந்துக்கு வந்து நான் எங்க கூட இருந்தாங்க. அப்புறம் லோரம் கல்யாணிச்சு, அப்புறம் டெனி கல்யாணத்துக்கு, எல்லா கல்யாணத்துக்கும் வந்துருவாங்க ஆளாம் எங்க கூடயே இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க இல்லைன்னா எங்களுக்கு மனசு ரொம்ப வேதனை தான். இருந்த போதும் அவங்களுக்காக நான் எப்போதும் ப்ரே பண்றோம். எங்க குடும்பத்துல என் தங்கச்சி நானு எப்போதும் ப்ரேயில ஒப்பு கொடுப்போம் அவங்களுக்கு. அவங்க ஆத்மா சாந்தியட நாங்க எப்போதும் தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த வேலையை நான் சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டில் 7 பேர் இருந்தோம். நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் சண்டை எதுவுமே போட்டதில்லை. அக்காமார்கிட்ட அண்ணன்மாரும் எதுக்கிட்டே நாங்கள் சண்டை போட்டதே இல்லை. நாங்கள் அக்கா தங்கச்சி எல்லாமே ஒற்றுமையாக இருந்தோம். ஒரு கல்யாண காட்சின்னா எல்லாரும் ஒற்றுமையாக தான் செய்வோம். இந்த வாட்டி அவங்க இல்லை, மன கஷ்டமாக இருக்கு எங்கள் அக்கா இல்லைன்னு. நான் கிறிஸ்மஸ் போகும்போது இப்போ இந்த வருஷம் அந்த ஞாபகம் வந்துச்சு, எங்கள் அக்கா இல்லைன்னு. வருத்தம் தான். அதனால எனக்கு கொஞ்சம் இன்னும் வருத்தம் தான் இருக்குது, அக்கா இல்லையே. இனிமே அக்காவை நம்ம பார்க்கவே முடியாதே. ஒரு கல்யாண காட்சியில வந்து கலந்துக்க முடியாது. எப்பயும் தம்பி விடுன்னு வருவாங்க, அவங்க வரல. அது அந்த மன கஷ்டம் இன்னமும் இருக்கு. ஆனா எங்க அக்காவுக்காக நான் இன்னும் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், அவங்க ஆத்மா சாந்தி அடைய. எதிர்பார்க்கலாமா? நீங்க எவ்வளவு சுருக்கா எங்களை விட்டு பிரிஞ்சிருவீங்கன்னு உண்மையாவே எதிர்பார்க்கல. உங்களுக்கு நீங்கள் எப்போதும் உங்களோட நான் ட்ராவல் பண்ண இந்த இதில் நிறைய நல்ல நினைவுகள் இருக்குது. அது எப்போதும் என் மனசில் இருக்கும். நான் உங்கள் மனசை எதுனா நோக அடிச்சிருந்தா, தப்பாக பேசியிருந்தா, இந்த தருணத்தில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் இந்த குடும்பத்துக்கு எப்போதுமே உங்கள் ஆசீர்வாதத்தை எப்போதுமே இந்த குடும்பத்துக்கு நீங்கள் எப்போதுமே கொடுக்கணும். எங்கள் கூட எப்போதும் இருக்கணும். உங்களை நாங்கள் இன்றைக்கும் மறக்க மாட்டோம். எப்போதும் நீங்கள் எங்கள் நினைவில் இருப்பீங்கம்மா. நெஞ்சில் குடியிருக்கும் நான் இராத என்ன